இப்போ நம்ம வைக்கிற ஃபீட்லாம் பார்த்தீங்கன்னா மாசத்துக்கு ஆவரேஜ் கணக்கு பண்ணால் 3 மாசத்துல மாசம் 7 கிலோ ஆவரேஜா வெயிட் கெயின் ஆகும். இந்த பண்ணை தொழில், ஆடு வளர்ப்பு தொழிலில் இந்தந்த விஷயத்தெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? இந்தியாவில் என்னென்ன ஃபீடு எந்தெந்த மூலையில கிடைக்குமோ அவ்வளோ இறையும் வாங்கி போட்டாச்சு. எத்தனை கிலோ வெயிட் ஏறணும்னு ஒரு கணக்கு உண்டுல்ல செம்மறியில? ஆமா ஆமா. அந்த ரேஷியோவை இந்த தீவனம் எட்டிருதா? 2000 ரூபா எனக்கு ஒரு குட்டியோட மாசம் ப்ராஃபிட் 2000 ரூபா. எரசுல ஒன்று சொன்ன பார்த்தீங்களா, 32 கிலோக்கு 768 ரூபா, ரவுண்டா போட்டோம் 750 ரூபான்னு வச்சுக்கோமே, 1250 ரூபா ஒரு குட்டியோட எனக்கு மாசோட ப்ராஃபிட். தமிழர் நிலம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ஒரு ஆட்டு பண்ணைக்கு வந்திருக்கோம். ஆட்டு பண்ணை அப்படிங்கிறத விட இது ஒரு கிளாஸ் மாதிரி தான். ஒரு மாணவனுக்கு எப்படி நல்ல வாத்தியார் அமைஞ்சிட்டா நல்லா படிச்சிடலாம், வாழ்க்கையில முன்னேறலாம் அப்படின்னு சொன்ன மாதிரி ஒரு நல்ல பண்ணையாளர், நல்ல தெளிவான பண்ணையாளர், நல்ல அனுபவமிக்க பண்ணையாளர் நமக்கு கிடைச்சிட்டா அவங்க தகவல் மூலியமா நம்ம எந்த விதமான இழப்பும் இல்லாம நல்லதொரு பண்ணைய சூப்பரா லாபத்துல நம்ம கொண்டு போயிடலாம். அப்படிப்பட்ட ஒரு பண்ணையாளரை தான் சந்திக்க வந்திருக்கேன். ரொம்ப தெளிவு, ரொம்ப அனுபவம், 15 வருஷம் அனுபவத்தை 10 நிமிஷம் வீடியோல உங்களுக்கு தரப்போறேன். தொடர்ச்சி அந்த வீடியோவை பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா பயனுள்ளதா இருக்கும். ரொம்ப நன்றி சார், உங்க பேரு, நம்ம பண்ணையோட முகவரி சொல்லுங்க சார். சார். என்னோட பேரு ராஜா. திருநெல்வேலி மாவட்டம் துளுக்கர்குளம் வில்லேஜில் நம்ம ஃபார்ம் வச்சுருக்கோம். நம்ம ஃபார்மோட நேம் வந்து ஏகே கார்டன் சார். சார், இப்போ நம்ம பண்ணையில் குட்டிகள் பார்த்தேன். இதில் எவ்வளோ குட்டிகள் கிடக்கு? இதில் பொட்டை குட்டிகள் எவ்வளோ கிடக்கு? கிடா குட்டிகள் எவ்வளோ கிடக்கு சார்? சார், கிடா வந்து இப்போதைக்கு கரண்ட்ல ஸ்டாக் வந்து ஒரு 70 கிடா கிடக்கு சார். ஃபீமேல் ஒரு 30 ஃபீமேல் இருக்குது சார். இப்போ நம்மகிட்ட பார்த்த வரைக்கும் இந்த ப்ரீடை பார்த்தா ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. இதெல்லாம் எங்கே உள்ள ப்ரீடு சார்? இதெல்லாம் வந்து நேட்டிவ் பிரீடு ஃபுல்லாமே ஆந்திரா சார். இது ஃபுல்லாமே ஆந்திரா கோங்குன்னு சொல்லுவாங்க. கோங்குன்னு கிடக்கு, ஆந்திரா ஜுடிப்பி கிடக்கு. இந்த மாதிரி பிரீடு தான் சார் இருக்கு நம்மகிட்ட. இது ஃபுல்லாமே லைவ் வெயிட்டுக்கு ஒரு 110 கிலோ வரை வரும் சார். சரிங்க சார். இப்போ நம்ம ஊர்லேயே வந்து மயிலம்பாடி இருக்குது, பொட்டுக்குட்டி இருக்குது, வெளிச்சி இருக்குது, நாட்டு செம்மறி ஆடுகள் நிறைய இருக்குது. அதெல்லாம் விட்டுட்டு இந்த மாதிரி ஆந்திரா பிரீடை வளர்க்குறீங்களே, இதுக்கு தனிப்பட்ட எதுவும் காரணம் இருக்கா சார்? வளர்க்க காரணம் என்னன்னா, நம்ம ஊரில் இதெல்லாம் எப்படி நம்ம மதர் பிரீட் சொல்லுவோமோ அதே மாதிரி ஆந்திராவில் அதோட மதர் பிரீடு சார். அதோட மீட்டு கறியோட சுவை வந்து இதை காட்டிலும் கொஞ்சம் அதிகமாக நல்லா இருக்கும் சார். மீட்டோட டேஸ்ட் எல்லாமே நல்லா இருக்கும். வளர்க்க என்ன காரணம்? மார்க்கெட் ஒரு பெரிய பிரச்சனையாகுமே, அதாங்க. ஆக்சுவலாக சார், வளர்க்க காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு வந்து ஒரு 1 இயர்ஸ்ல ஒரு 2 பல்லெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு லைவ் வெயிட் பார்த்தீங்கன்னா 100 கிலோ 110 கிலோ வந்துடும் சார். இது 110 கிலோ வந்தாலுமே நம்ம 20 கிலோ குட்டி அரைக்கில் என்ன டேஸ்ட் இருக்குமோ அதே டேஸ்ட் தான். இதோட மீட்டோட தன்மையும் அப்படிதான் இருக்கும், அதோட டேஸ்ட்டும் அதே மாதிரி தான் சார் இருக்கும். அந்த ஒரு காரணம் தான். இப்போ நம்ம ஊரில் உள்ள குட்டிகள் பார்த்தீங்கன்னா பொட்டுக்குட்டி தான் டேஸ்ட்டாக இருக்கும், மயிலம்பாடி கொஞ்சம் சுமாராக இருக்கும், வெள்ளாட்டங்கடா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு நம்ம ஆட்களே ஒவ்வொரு பிரீடையும் வகைப்படுத்துகிறாங்க. இப்போ வெளியூர் பிரீடெலாம் நம்ம வாங்கி போட்டோம்னா வெளியூர் பிரீடு சரியிருக்காங்க, டேஸ்ட் நல்லா இருக்காங்க, விலை போகாது அப்படின்ற ஒரு பேச்சு இருக்குது. இப்போ அதையும் தாண்டி எப்படி இதை மார்க்கெட்டிங் பண்ணுறீங்க? அதே மாதிரி தான் சார். இப்போ நம்ம ஊர் எட்டியப்பர் பொட்டுக்குட்டி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம மார்க்கெட்டில் நல்ல பீக்கில் இருந்தது, எல்லாம் கறி நல்லா இருக்குமாங்க. அந்த டைமில் மயிலம்பாடி வந்து கறி நல்லா இருக்காதுமாங்க. இன்னைக்கு அதுக்கு பொட்டுக்குட்டிக்கு ஈவனா நீங்கள் மயிலம்பாடி சேல் ஆகிட்டு இருக்கு. அதே மாதிரி தான் இந்த ஒரு ப்ரீடுமே சார். அது நம்ம கறியோட டேஸ்ட் பார்த்துட்டு நம்ம ஒரு 15 இயர்ஸாக போட்டுக்கனால ஒரு 10 to 6 இயர்ஸாக இந்த ப்ரீடு மட்டும் நம்ம வளர்க்குறதுனால ரெகுலராக நம்மகிட்ட வந்து எல்லாரும் பை பண்ணி எடுத்துட்டு இருக்காங்க சார். சார், ஆடு வளர்ப்புல எத்தனை வருஷமா இருக்கீங்க? உங்களோட அனுபவத்தை சொல்லுங்க சார். ஆடு வளர்ப்புல எங்கள் தாத்தா பாட்டி காலத்துலேருந்து வளர்த்துட்டு இருக்கோம் சார். சரி. இப்போ நாங்கள் படித்து முடிச்சதுக்கு அப்புறம் நாங்கள் நிறைய தொழில் பண்ணிட்டு இருக்கோம். அண்ணனும் நிறைய தொழில் பண்ணிட்டு இருக்காப்புல. அவங்களோட ஐடியாலனால நம்ம இங்கே செட்டப் போட்டு நம்ம சேல் பண்ணிட்டு இருக்கோம். ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட்ல நாங்கள் 15 இயர்ஸாக அதில் இருக்கோம் சார். இன்னைக்கு என்ன மருந்து அப்டேட்ல இருக்கு அது முதற்கொண்டு தெரியும். இன்னைக்கு என்ன ஃபீடு அப்டேட்ல இருக்கு, என்ன ஃபீடு போடலாம், இன்னைக்கு காலை சொல்லணும் என்ன எல்லாமே ஃபுல் அப்டேட்ல 15 இயர்ஸ் இருக்கனால அந்த அப்டேட் ஃபுல் அப்டேட்ல இருக்கும் சார். என்னென்ன ரகங்கள்லாம் வளர்த்துட்டு இந்த ஆந்திரா பிரீடுக்கு வந்தீங்க? ஃபர்ஸ்ட் வந்து சார் நாங்கள் வந்து வெள்ளாடு தான் சார் வளர்த்தோம். வெள்ளாடு, கொடியாடு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொட்டாடு, அதுக்கப்புறம் மயிலம்பாடி, இந்த வெளிச்சின்னு சொல்லுவாங்க அந்த பிரீடு, அதுக்கப்புறம் குறும்பை, நல்ல வால் குறும்பை, அதுக்கப்புறம் கோங்கு. இப்போ ரொம்ப லாங் டைமாக வளர்க்குறது வந்து இந்த கோங்கு பிரீடு தான் சார். கொஞ்சம் லாங் டைமாக வளர்த்துட்டு இருக்கோம். ஏன்னா நல்ல ஹீல்டு இருக்கிறதுல கறியோட மீட் நல்ல டேஸ்ட் இருக்கிறதுனால இப்போ இந்த கோங்கு, நெல்லூர் ஜுடிப்பி இந்த பிரீடு தான் இப்போ அதிகமாக வளர்த்துட்டு இருக்கோம் சார். பண்ணை முறை வளர்ப்புல வந்து ஆடுகள் தேர்வு, அதாவது ஸ்டேஜ், எந்த பருவத்துல வாங்குறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆமா ஆமா. ரொம்ப குட்டையாவும் வாங்கிடக்கூடாது, ரொம்ப பெருசாவும் வாங்கிடக்கூடாது, லாபம் கிடைக்காம போயிடும். அதனால எந்த ஸ்டேஜ்ல வாங்குறீங்க? எத்தனை மாசம் குட்டியா வாங்குறீங்க சார்? மேக்சிமம் 3 மாசம் குட்டியா தான் சார் பை பண்ணவே செய்வோம். 3 மாசம் டு அதிகபட்சம் 4 மாசம். அதுக்கு மேல உள்ள குட்டிகள் மேக்சிமம் வாங்குறது கிடையாது. இதை பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் வந்து ஒரு 14 கிலோ டு ஒரு 17 கிலோ வரை
மேக்ஸிமம் எடை இருக்கும். உயிர் எடைக்கு லைவ் வெயிட்டுக்கு இருக்கிற மாதிரி தான் குட்டியை பை பண்ணிட்டே வரும். மேக்ஸிமம் 14 கிலோக்குள்ள அதுக்கு கீழே உள்ள குட்டிகள் எடுக்க மாட்டோம். ஒரு 20 கிலோக்கு மேல உள்ள குட்டிகள் எடுக்க மாட்டோம். ஆவரேஜ் 3 to 4 மாசம் குட்டியை தான் பை பண்ணிட்டே கொண்டு வருவோம். இந்த மாதிரி குறைஞ்ச விலையில குட்டிகள் பிடிக்கிறதுனால என்னென்ன ப்ராப்ளம் வரும் சார்? குறைஞ்ச விலையில குட்டிகள் பிடிக்கிற காரணம் என்னென்ன பிரச்சனை வரும்னு பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்போர்ட்ல பார்த்தீங்கன்னா ஒரு 100 குட்டி கொண்டு வரோம்னா 10 குட்டி அதில் வந்து டேமேஜ் ஆகிடும். அதாவது உயிரிழப்புகள் ஆகும், சிலது கண்ணுகள் போயிடும், கால்கள் உடஞ்சிரும், இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறைய வரும். அதனால மேக்சிமம் இந்த மாதிரி சைஸ் குட்டிகள் மட்டும் கொண்டு வருது. அதுக்கு மேலே போனால் நமக்கு தேவையில்லை. ஏன்னா நம்ம அதை வளர்க்கறதுனால எடுக்கிறோம். இந்த சைஸை மட்டும் மேக்ஸிமம் எடுத்து கொண்டு வருது. சார், இப்போ நீங்க வாங்கிட்டு வர்றது 14 கிலோல இருந்து 17 கிலோ வரைக்கும் இந்த குட்டிகளை வாங்கிட்டு வரீங்க. இது எத்தனை மாசம் வளர்ப்பு சார்? சார், நம்மளோட வளர்ப்பு பார்த்தீங்கன்னா 3 மாசம் வளர்ப்பு தான் சார் இது. ஆமா, 3 மாசம் தான் வளர்க்கவே செய்வோம் அதை. சரி. ஆமா. ஏன் அந்த 3 மாச கணக்குன்னு சொல்றீங்க? எல்லாரும் இந்த 10 மாச கணக்கு ஒரு பக்ரீத்துக்கு வாங்கி அடுத்த பக்ரீத் வரைக்கும் வச்சிருக்காங்க. ஆக்சுவலா எதனால சார் நம்ம 3 மாசம் வளர்ப்புல அதை கொண்டு வரோம்னா, அது குட்டி பிறந்து 3 மாசத்துக்கு அப்புறம் அடுத்த 6 மாசத்து வர 3 மாசத்தோட வளர்ச்சி வந்து பயங்கர குரோத்தா இருக்கும் சார். மொதல் 6 மாசத்துக்கு அப்புறம் 7-8 மாசம்லாம் குட்டியோட குரோத் கம்மியா இருக்கும். இப்ப நம்ம வைக்கிற ஃபீட்லாம் பாத்தீங்கன்னா மாசத்துக்கு ஆவரேஜ் கணக்கு போனா 3 மாசத்துல மாசம் 7 கிலோ ஆவரேஜா வெயிட் கெயின் ஆகும். மாசம் 7 கிலோவா? ஆமா. நம்ப முடியாத அளவுக்கு இருக்க. எல்லாரும் 3 கிலோ ஒரு 4 கிலோ அந்த வரைக்கும் தான் சொல்லியிருக்காங்க. நீங்க 7 கிலோ சொல்றீங்க. நம்ம தீவனத்தை போடுறீங்க சார். நம்ம போடுற ஃபீடு அந்த மாதிரி ஃபீடு சார். கிட்டத்தட்ட 15 இயர்ஸா இருக்கான்னு பாத்துக்கோங்களேன். இந்த கலப்பு தீவனம் ஒண்ணு வரதுக்கு முன்னால இருந்தே நம்ம குட்டி வளர்த்துட்டு இருக்கோம். எங்களுக்கு தெரிஞ்சு அதுக்கு முன்னால தோரந்தூசு, உளுந்தந்தூசு, பொட்டு, கடலை இதே மாதிரிதான் தனித்தனியா வாங்கி வைப்பாங்க. சரி. இந்த கலப்பு தீவனம் பருப்பெல்லாம் மிக்ஸ் பண்ணி கொடுக்கறதுலாம் இப்போ அரிசி போடுறது அதெல்லாம் எனக்கு தெரியும். எங்க ஃபீல்டு இருக்குலாம் அதெல்லாம் கிடையாது. பொட்டு குருணை தான் போடுவாங்க. வளர்ப்பு குட்டிகள் போட மாட்டாங்க. அவத்தி, பச்சை புல்லு இந்த மாதிரிதான் மேக்சிமம் போடுவாங்க. அப்ப இவ்வளோ ஃபீல்ட்ல இருந்து வந்திருக்கோம். வந்ததுல இப்ப ரீசனா பாத்தீங்கன்னா ஒரு 2 இயர்ஸா டிஎம்ஆர்னு சொல்லி இந்த இருக்குல்ல சார், இந்த பேக் இந்த முன்னால கூட வச்சு பாத்தீங்களா, டிஎம்ஆர்னு சொல்லி ட்ரூ மில்க் சொல்லி ஒரு ஆந்திரா கம்பெனி, இது மேனுஃபேக்சர் கம்பெனி. சரி. இது 2 இயர்ஸா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் சார். இதுல வந்து தேவையான மினரல்ஸ், அதுக்கு தேவையான பச்சை தீவனம், உலர் தீவனம் எல்லாமே அதுல ஆட் ஆகி போய் இருக்கு. சரி. இந்த ஃபீடை பாருங்க நீங்களே, ஒரு எந்த இதுல இருக்குன்னு சொல்லி பாருங்க. இந்த ஃபீடு இந்த மாதிரி குவாலிட்டியில இந்த மாதிரி நான் இதுவரை எந்த ஒரு ஃபீடுமே பார்க்கல. ஆமா, இத்தனை வருஷம் நாங்க அனுபவத்துல இந்த மாதிரி ஃபீடு எதுவுமே பார்க்கல. நீங்க பார்க்கதான் சரிங்க. ஆடுகளை எப்படி சாப்பிடுன்னு மட்டும் பாருங்க இந்த ஃபீடுகளை. ஆமா, இந்த ஃபீடை மாதிரி எந்த ஒரு ஃபீடும் இல்லை எங்களோட அனுபவத்துல சொல்லுங்க. நீங்க அப்படி என்னென்ன ஃபீடு எல்லாம் போட்டிருக்கீங்க சார்? இதுக்கு முன்னால பாத்தீங்கன்னா ஆரம்ப காலத்துல வந்து அகத்திக்கீரை சார், ஒரு 2 ஏக்கர் ஃபுல்லாமே அகத்திக்கீரை போட்டு அது தனியா எடுத்து அதுக்கு ஆள் போட்டு எல்லாம் உடச்சு கொண்டு வந்து டெய்லி காலைல அகத்திக்கீரை, மத்தியானம் கொஞ்சம் வைக்கோல், அதுக்கப்புறம் கோதுமை தவிடை போட்டு கலக்கி வைப்போம் தண்ணியில. இது எல்லாமே வச்சோம். இதெல்லாம் வச்சு வெயிட் கெயின் எங்களுக்கு ஆகலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கலப்பு தீவனம் நிறைய வந்து, பருப்பு ஐட்டங்கள் நிறைய வந்தது. இந்தோட மிக்சிங்லாம் வாங்கி வச்சோம். ஆடுக்கு செரிமான பிரச்சனை, வயிறு உப்புறது, எருக்கல் போறது, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நிறைய இருந்தது. எங்களால் அதை சார்ட் அவுட்டே பண்ண முடியல. அதுக்கப்புறம் என்னடா இந்த மாதிரி ஃபீல்டில் இந்த மாதிரி இஷ்யூலாம் இருக்குன்னு சொல்லிட்டு தான் அதுக்கப்புறம் இப்போ ஆந்திரா நம்ம நண்பர் ஒருத்தர் இருக்காரு, இந்த மாதிரி ஒரு இது இருக்கு ஃபீடு யூஸ் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாப்புல. அந்த டைம்ல ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல ஒரு 50 to 100 பேக்ஸ் பை பண்ணுங்க. நம்மள எனக்கு 10 பேக்ஸ் போதும்னு சொல்லி தனியா ஒரு 5 குட்டி எடுத்து தனியா இந்த ஃபீடு மட்டும் வச்சோம். இந்த ஃபீடு தின்னது எங்களுக்கு இதுவரை எந்த ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் வரல. நம்ம வீடியோ காண்டில அதை சொல்லவே இல்லை. ப்ரொமோஷன் வீடியோவும் கிடையாது. இது வீடியோ காண்டி எங்களுக்கு மீல்ஸ் நல்லா இருக்கும் சொல்ல. இத்தனை வருஷம் எங்களோட அனுபவத்துல இந்த மாதிரி ஃபீடு எதுவுமே கிடையாது. ஆமா, பிளஸும் இருக்கு மைனஸ் இருக்கு நிறைய ஃபீல்ட்ல. இந்த ஃபீல்ட்ல எனக்கு இதுவரை எதுவுமே நாங்க பார்த்தது இல்லை. மைனஸ் சொன்னா ஒரே ஒரு மைனஸ் மட்டும் தான் இதுல. ஏன்னா 2 month தான் எக்ஸ்பைரி டேட்டு. அந்த 60 நாள்ல இந்த ஃபீடை காலி பண்ணணும். ஒரு 10 குட்டிக்கு மேக்சிமம் அதிகமா வளர்க்கக்கூடிய ஆளுக்கு தான் இந்த ஃபீட்லாம் வைக்க முடியும். சார், இந்த தீவனத்தை பத்தி சொன்னதுனால கேக்குறேன். இப்போ ஏகப்பட்ட தீவனங்கள் இந்த 15 வருஷத்துல யூஸ் பண்ணிருப்பீங்க. ஆமா ஆமா, அதை பத்தி எனக்கு சொல்லுங்களேன். நான் சொல்றது கொஞ்சம் உங்களுக்கு பிளாட்டா தான் தெரியும், கொஞ்சம் காமெடியா இருக்குன்னு வைங்களேன். ஒரு 15 வருஷத்துல இந்தியால என்னென்ன ஃபீடு எந்தெந்த மூலையில கிடைக்குமோ அவ்வளோ இறையும் வாங்கி போட்டாச்சு. போடாத ஃபீடே கிடையாது. நீங்க என்ன பிராண்ட் என்று சொல்றீங்களோ சரி, நீங்க என்ன தீவனம் சொன்னாலும் சரி, இந்த தீவனம் இங்க கிடைக்கியா, இது அங்க கிடைக்கியான்னு சொல்லி அது என் வாயாலே நான் சொல்லிடுவோம். ஆமா, ஏன்னா 15 வருஷம் அவ்வளோ ஃபீட் எடுத்திருக்கோம். மேக்சிமம் எந்த ஒரு ஃபீடுமே எங்களுக்கு 3 மாசத்துக்கு மேலே எங்களால் போட முடியாது. என்ன காரணம் கேட்டிங்கன்னா அவ்வளோ பிரச்சனைகள், செரிமான பிரச்சனைகள், ஒழுங்கா இறை எடுக்காது, இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏகப்பட்டது இருந்தது. நம்ம எதிர்பார்க்குற மாதிரி வெயிட் கெயின் கிடையாது சார். வெயிட் கெயின் 100%,
நம்ம எதிர்பார்த்த மாதிரி வாழவே முடியாது. அந்த மாதிரி ஃபீட் வச்சோன்னா வாழவே முடியாது. என்ன காரணம்னால கேட்டிங்கன்னா 10 குட்டியில 6 குட்டி நல்லா வந்துடும். 4 குட்டியோட பிரச்சனை பார்த்தீங்கன்னா கவலைக்கிடயமா தான் இருக்கும். அது ஏன்னா லூஸ் மோஷனு, செரிமான பிரச்சனை, ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போக, ட்ரிப்பு போட, டாக்டர் என்னத்தை கொடுத்தீங்க, ஏதை கொடுத்தீங்க, இந்த இறை எவ்வளவு அளவு போடுங்க, பச்சை தீவனம் போடுங்க, உள்ள தீவனம் போடுங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே போட்டு எங்களுக்கு அவ்வளோ கன்ஃபியூஷனு. எந்த ஒரு இறையிலுமே எங்களுக்கு ஒரு திருப்தியும் கிடையாது. மேக்ஸிமம் சொல்ல போனோம், அந்த கலப்பு தீவனம் போடணும், அதை கொஞ்சம் பவுடராக்கி போடணும், மக்காசோளம் கொஞ்சம் போடுங்க, அரிசி கொஞ்சம் போடுங்க, இந்த ரேஷியோவில் எவ்வளோ வேணும், கொஞ்சம் தாது உப்பு போடுங்க, இந்த மாதிரி கணக்கெல்லாம் நம்ம ரேஷியோலாம் எடுத்து நம்ம டாக்டர்ஸ் இருக்காங்க சில பேர், அங்கே வெட்டினரி ஹாஸ்பிட்டலில் போய் அவங்ககிட்ட கேட்டு இந்த ரேஷியோலாம் கணக்கெடுத்து அது தனியாக ரைஸ் மில்லில் கொடுத்து இவ்வளோ இதில் அரைச்சி அதை ஊற வச்சு அதையும் போட்டாச்சு. போடாத ஃபீடே கிடையாது. நம்ம குடோன் ஃபுல்லாக அவ்வளோ மக்காச்சோளமும் இதுதான் இருக்குமே தவிர வேற எதுவுமே இருக்காது. அதுலயும் உங்களுக்கு திருப்தி ஆகலை. என்ன பிரச்சனை சார், நம்ம அவ்வளோ குட்டி வளர்க்கக்கூடிய நேரத்தில் வந்து ஒன்று அதிகமாக தின்னுச்சுன்னா நாளைக்கு பிரச்சனை. 5 குட்டி 6 குட்டி 1 குட்டி போடுறவங்களால அதை கண்ட்ரோல் பண்ணி கொண்டு போயிட முடியும். மேக்ஸிமம் ஒரு 10 குட்டி 20 குட்டி போடுறவங்கள கண்ட்ரோல் பண்ணி, எல்லா குட்டியும் தனித்தனி கெட்டுத்தரில் போட்டிருப்பாங்க, தனித்தனியாக பார்ப்பாங்க, அதுக்கான ரேஷியோ ஏற கரெக்டாக போயிடும். நம்ம மொத்தமாக வளர்க்குறதுனால நம்மளால அதை பண்ண முடியாது, அது செய்ய முடியாது. நாளைக்கு அதனால எங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வந்தது தான் உண்டு. ஆமாம், சரிங்க சார். இப்போ நீங்க போடுற தீவனத்துல இப்போ மற்றதுல எல்லாம் இப்போ புரதச்சத்து, மாவுச்சத்து, மினரல் மிக்சர் எல்லாமே கலந்து ஒரு சரிவிகிதத்துல இருக்கும். இப்போ நீங்க கொடுக்குற இந்த தீவனத்துல என்ன எல்லாம் இருக்கு, என்ன சத்துக்கள்லாம் இருக்கு, என்னென்ன கண்டென்ட்லாம் இருக்கு அதில் சார்? இப்போ நம்ம போடல பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டிஎம்ஆர் ட்ரூ மீல்ஸ் சொல்லி இந்த ஃபீடு போட்டுட்டு இருக்கோம். ஆக்சுவலாக இந்த ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா மக்காசோளம், அதுக்கப்புறம் மினரல்ஸு, அதுக்கு தேவையான மினரல்ஸு, அதுக்கப்புறம் வைக்கோல், ஆமாம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த சைலேஜ் மாதிரி கட் பண்ணி வச்சுருக்காங்கல்ல அந்த மாதிரி இந்த எல்லாத்தையுமே ஒரே ரேஷியோவில் ஒரு ஆட்டுக்கு இவ்வளோ ரேஷியோ இவ்வளோ உடம்புல போகணும்னு சொல்லிட்டு அது ஒரே ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணி இருக்கிறதுனால எங்களுக்கு இதுவரை ஆச்சு. அதுக்கு தேவையான எங்கிட்ட இருக்க இன்னைக்கு குட்டிக்கும் ஒரு கால்சியம் குறைபாடு வந்தது கிடையாது, ஒரு விட்டமின்ஸ் கம்மியாக இருந்தது வந்தது கிடையாது. இதுவரை எங்களால் இந்த ஃபீடால் எந்த ஒரு இஷ்யூவும் வந்தது கிடையாது. இறையால பிரச்சனை கிடையாது. ஏதாவது தடுப்பூசியை போடாமல் இருந்தால் ஏதாவது அந்த மாதிரி ஏதாவது நோய்கள் வருமே தவிர இறனால இதுவரை எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வந்தது கிடையாது. சரிங்க சார். இப்போ இறனால எந்த பிரச்சனையும் வந்ததே இல்லை. சரி, இது எத்தனை கிலோ வெயிட் ஏறணும்னு ஒரு கணக்கு உண்டுல்ல செம்மறியில? ஆமா ஆமா, ஒரு மாசத்துக்கு இத்தனை கிலோ வெயிட் ஏறினா தான் நமக்கு லாபம்ன்ற ஒரு கணக்கு. அந்த ரேஷியோவை இந்த தீவனம் எட்டிருதா? தாராளமா இருக்கு சார். ஆக்சுவலா என்னன்னா நாங்க 3 மாசம் வளர்க்கோம். வளர்க்கறத பாத்தீங்கன்னா ஒரு 19 இருந்து 20 கிலோ ஆவரேஜ் 20 கிலோ குட்டி எடுப்போம்னு வச்சுக்கோங்களேன். சரி, ஒரு 3 மாசம் கழிச்சு நம்ம மார்க்கெட்டுக்குள்ள கொண்டு போச்சுல ஒரு 40 கிலோ 42 கிலோ வரை எங்களுக்கு உயிரடைக்கு வந்துருது குட்டி சேலுக்கு கொண்டு போச்சுல. அப்போ 42 கிலோ கொண்டு வச்சுல பாத்தீங்கன்னா ஆவரேஜ் 7 கிலோ கொடுத்துருது. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா நம்ம எடுத்த பிரீட் அப்படி. ஏன்னா நம்ம ஃபுல்லாமே ஆந்திராவில் கோங்கு, நெல்லூர் ஜுடிப்பி இந்த மாதிரி பிரீடு வளர்க்கறனால இது வந்து நல்லா வெயிட் கெயின் ஆகும். இந்த ஒரு ரீசனால எங்களுக்கு வந்து மந்த்லி ஒரு 7 கிலோ எங்களுக்கு சாலிடா ஏறிடுது. 7 கிலோவா? 7 கிலோ கண்டிப்பா. 7 கிலோ கொஞ்சம் ஓவரா இருந்த மாதிரி இருக்கு சார். அதாவது வீடியோ காண்டி சொல்றீங்களா? எப்படி? வீடியோ காண்டி பல பேர் பேசலாம், நம்ம வீடியோ காண்டி பேசக்கூடிய ஆளு கிடையாது. என்ன ரீசன் கேட்டீங்கன்னா நிறைய பேர் அப்படிதான் வீடியோல ஆகா ஓகோன்னு சொல்லிடுறாங்க. ரெண்டாவது கமெண்ட்ல பார்த்தோன்னா சாத்தியமே இல்லாத மாதிரி. அது உண்மை சார். இன்னைக்கு ஒண்ணும் இல்ல, உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு நம்ம அவ்வளவு வேலை பொழுவுல நீங்க உட்காந்து உங்களுக்கு வீடியோ கொடுத்துட்டு இருக்கோம். என்ன ரீசன் கேட்டீங்கன்னா நம்ம கொடுக்குற இறையில நமக்கு எடுக்க அவுட்புட்டை நீங்க அறிஞ்சு நீங்க வீடியோ கொடுங்க, அப்பதான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி உங்களோட ஒரு என்ன சொல்லனா உங்களோட ஒரு அழைப்புதல். ஆமா, அண்ணனோட அழைப்புதல் தட்ட முடியாது. அந்த ஒரு காரணம் எங்களுக்காண்டி நீங்க எங்க இருந்து எவ்வளவு தூரம் வந்து எங்களுக்கு டிராவல் ஆகி வந்திருக்கீங்க. அவ்வளவு வேலை பொழுவெல்லாம் விட்டு இன்னைக்கு அன்னைக்காண்டி ஒரு அரை மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போயிடும். ஏன்னா இன்னைக்கு வந்து ஆடு வளர்ப்பதுக்கு வந்து நிறைய இளைஞர்கள் நிறைய பேர் இன்னைக்கு முன்னுதாரணமா வந்து இருக்காங்க. நிறைய பேர் வளர்த்துட்டு இருக்காங்க. நிறைய பேர் எப்படி வளர்க்கணும்னு தெரியாம இருக்காங்க. இன்னைக்கு நம்ம 15 வருஷம் ஃபீல்ட்ல இருக்கோம். நமக்குள்ள தெரிஞ்ச ஏதோ அப்படி பெரிய அனுபவம்லாம் கிடையாது. நமக்கு தெரிஞ்ச ஏதோ ஒரு அனுபவத்தை நம்ம ஷேர் பண்ணிட்டு போவோம். அந்த மாதிரி தான் சார். சில தீவனங்களை போட சில வெயிட் ஏறும், ஆனால் நமக்கு விலை கட்டுப்படி ஆகாது. இப்போ வந்து அடர் தீவனம், கலப்பு தீவனம் இதெல்லாம் நம்ம வாங்கி போட சில எக்ஸ்ட்ரா நம்ம தோட்டத்தில் போய் நம்ம நிறைய புல் வகைகளை போட்டு அதை சாப்கட்டு போட்டு அதை ஒரு வேளை தீவனத்துக்கு போட்டால் தான் இந்த விலைக்கு வாங்கி போடுற தீவனத்தை கட்டுப்படி ஆகும். இந்த விலைக்கு வாங்கி போடுற தீவனத்தை ஃபுல்லாக போட்டிங்கன்னா அது 30 ரூபாய்க்கு மேலே 40 ரூபாய்க்கு மேலே போயிடுது. கடைசியில் விற்கச்சில வந்து நட்டக்கணக்கு வந்துடும். தீவன செலவு அதிகரித்து போயிடுது. அதனால இப்போ நீங்கள் போடுற தீவனத்துக்கு கூட என்ன இதெல்லாம் கலந்து போடுறீங்க சார்? ஆக்சுவலாக என்னென்னா நம்ம போடுற தீவனத்துக்கு கூட எதுவுமே கலந்து போடலை.
சார் அப்போ விலை ஏறி போயிருமே தீவன செலவு? ஏன் ஏறி போகுது எங்களுக்கு? நீங்க பாத்தீங்களா சார், இந்த இன்னைக்கு 2 மீல்ஸோட காஸ்ட் எங்களுக்கு பாத்தீங்கன்னா, நீங்க நம்ம பல்கா பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கோம். 10 டன் 15 டன் சொல்லி நம்ம தேவைகள் இருக்கு, நம்ம நண்பர்களுக்கு நிறைய பேர் கொடுத்துட்டு இருக்கோம். இது எத்தனை கிலோ பேக்கா வருது சார்? இது வந்து 25 kg தான் சார் பேக்கா வருது. பேக்கிங்கே பாத்தீங்கன்னா, நம்ம இந்த ராயல் கனி எல்லாம் பாத்திருக்கீங்களா, ஆடுங்க பூனைக்கு நாய்க்கெல்லாம் கொடுப்பாங்க. பெடிகிரின்னு ஒண்ணு உண்டு, அது வந்து காஸ்ட் ரொம்ப கம்மியா இருக்கும். இந்த ராயல் கனின்னு ஒண்ணு சொல்லுவாங்க பாத்திருக்கீங்களா, அது காஸ்ட் ஜாஸ்தியா இருக்கும், அதோட growth வேற லெவல்ல இருக்கும். ஏன்னா அதுல யூஸ் பண்ற வித்தியாசமா தான் அத பாத்தீங்கன்னா அதே மாதிரி அந்த மாதிரி பேக்கிங் தான். ஆக்சுவலா என்ன சொல்லனா, இந்த பேக்கிங்ல இருக்க குவாலிட்டி பேக்கிங்ல மட்டும் கொடுக்கல இந்த கம்பெனிக்காரங்க, அதுல உள்ள இருக்க ஃபீடுக்கும் கொடுக்காங்க. அந்த குவாலிட்டி அதுலயும் கொடுக்காங்க, எதுவுமே காம்ப்ரமைஸ் ஆகாம கொடுக்காங்க. ஏன்னா இதோட சரி, இப்போ இந்த இதை எத்தனை வேலை தீவனமா போடுறீங்க? இது தவிர்த்து வேற என்ன தீவனங்கள்லாம் போடுறீங்க? இதை தவிர்த்து வேற எதுவுமே போடல. இதே ஒரே ஃபீடை 3 நேரம் கொடுக்கும். காலைல ஒரு 6 to 7 மணிக்குள்ள ஒரு ட்ரிப் வச்சிருக்கோம். அதாவது ஒரு குட்டிக்கு பாத்தீங்கன்னா 70 கிராம், அதாவது பெர் கேஜிக்கு 70 கிராம் கணக்கு பண்ணி ஃபீடை தட்டி விட்டுருந்தோம். அதை எப்படி கட் பண்ணி விடுதோம்னா, அதை 3ஆ டிவைட் பண்ணி பிரிச்சிருந்தோம். 3 வேலைக்குன்னு சொல்லி பிரிச்சிருந்தோம். 6 to 7க்கு ஒரு ஃபீடு, மத்தியானம் 1 to 2 இதுக்குள்ள ஒரு ஃபீடு வச்சிருந்தோம். திருப்பி ஈவினிங் 6 to 7 இதே ஃபீடு தான் 3 வேலை பிரிச்சு வைக்கும். புரியுதா சார்? இது போக எப்போதுமே தண்ணி இருக்கும், தண்ணி எப்போதும் குடிச்சுடாப்புல, வேற எதுவுமே கிடையாது. அதுக்கு மிஞ்சி போச்சுன்னா நம்ம ஃபார்முக்குள்ள அப்படி கொஞ்சம் வாக்கிங், அவ்வளவுதான். இந்த 3 நேரமும் இந்த ஏரியா பாத்தீங்கன்னா சார், இதுக்கு முன்னால நாங்க வைக்க சொல்லலாம், காலைல அவுத்திக்கிற வைப்போம், மத்தியானம் வைக்கல வைப்போம், ஈவினிங்கு நம்ம கடலை பருப்பு அந்த பருப்பு ஐட்டங்கள் இருக்கு பாத்தீங்களா, அதை வைப்போம். சாப்பிடாது. நைட் அது அதிகமாக எடுத்தானா இது கம்மியா இருக்கும். ஆனா இந்த ஃபீடுல எங்களுக்கு ஆவரேஜ் என்ன பிரிச்சு வைக்குமோ தட்டுல ஒண்ணுமே இருக்காது. நீங்களே பாத்துக்கலாம், இவ்வளவு ஒரு வீடியோல போட்ட இறப்புல ஒண்ணுமே இருக்காது, எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. கழிச்சல் இது இல்லாம குட்டி திங்கிற இடம் கழிச்சல் இல்லாம போட்டுதான் சார் நமக்கு வந்து அது நமக்கு க்ரோத் தான் சார், அது கெயின் தான் நமக்கு. ஆமா, அதுல நம்ம வந்து யோசிக்கவே வேண்டாம். அது இந்த நம்ம ட்ரூ மீல்ஸ்ல வந்து நம்ம கண்டிப்பா இருக்கு அந்த ஃபீல்ட்ல. ஏன்னா அந்த லெவல்ல கொடுக்காங்க. ஆக்சுவலா அதோட காஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, 1 கிலோ வந்து எனக்கு 25 ரூபா அந்த காஸ்ட்டுக்கு எனக்கு கிடைக்கும். 25 ரூபா 26 ரூபா டிரான்ஸ்போர்ட்டை பொறுத்து ஒவ்வொரு நேரம் எங்களுக்கு மாறும். இந்த ரேஞ்சுக்கு எனக்கு கிடைக்கும் பெர் கேஜி தான் சொல்றது. இப்போ ஆக்சுவலா ஒரு 14 கிலோவுக்கு நீங்க குட்டி எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 70 கிராம் கணக்கு பண்ணி போடுதோம்னா ஒரு 10 கிலோ குட்டிக்கு 700 கிராம் ஆச்சு. 700 கிராம் ஆச்சு 10 கிலோக்கு. அப்போ ஒரு 14 கிலோ குட்டிக்கு ஒரு நாளைக்கு 1 கிலோ. இதை 3ஆ பிரிச்சு வைக்க போறோம். 350 கிராம் 350 இவ்வளவுதான் மொத்த. அப்போ 1 கிலோ காசு எங்களுக்கு 25 ரூபாயில வேலை முடிஞ்சது. அப்போ ஒரு நாளைக்கு ஒரு குட்டிக்கு 25 ரூபா. 25 ரூபா, வெறும் 25 ரூபாயில எங்களுக்கு ஒரு நாள் ஒரு குட்டியோட நல்ல தீவனங்கள் கிடையாது, எதுவுமே கிடையாது. இது லாஜிக்கே இல்லாத மாதிரி இருக்கேன். நீங்க சொல்றது ஆச்சரியமா இருக்கு. ஆக்சுவலா என்ன சார், நானும் அப்படிதான் இருந்தேன் ஸ்டார்டிங்ல இந்த ஃபீட் வைக்கிறது. ஏன்னா நான் நிறைய பண்ணைகள்ல விசிட் பண்ண இல்ல, காலையில சைலேஜ் அந்த தீவனங்கள்ல பச்சை புல்ல அகத்தி கோஃபோரு இதெல்லாம் வெட்டி கொண்டு சாப்பிட்டு போட்டுருந்தாங்க, அது ஒரு வேலைக்கு. அப்புறம் மத்தியானம் கொஞ்சம் கடலை தூசி இதெல்லாம் போட்டுருந்தாங்க, கடலை கொடியெல்லாம் போட்டுருந்தாங்க. அதுக்கப்புறம் ஈவினிங் பார்த்தீங்கன்னா இந்த கலப்பு தீவனத்தை வச்சிடுறாங்க. இப்படி நம்மளோட ஓன் தீவனங்களை வச்சு அதுக்கப்புறம் தீவனங்களை கடையில் வாங்கி போட்டால் தான் கட்டுப்படி ஆகும் அப்படின்னு சார். இன்னைக்கு நம்மளும் சொல்லல 2 ஏக்கர்ல அவத்தி கோஃபோரு கோஃபை இதெல்லாம் போட்டிருக்கோம். அதாவது அதை நம்ம அறுவடை பண்ணி அதை அது விதைய போட்டு முளைக்க வச்சு அறுவடை பண்ணி அது காஸ்டே பாத்தீங்கன்னா பெர் கேஜிக்கு 30 ரூபா ஆயிருக்கு. 30 25. அதுக்கு மருந்து பார்த்து அகத்திலாம் பாத்தீங்கன்னா பயங்கர மெடிசன் கொடுக்கணும் அதுக்கு, ஒரு growth வளர வர. இவ்வளவுக்கும் செலவு பண்ணி அதுவே நமக்கு சொந்த இடத்துல போட்டு தினைக்குமே 30 ரூபா நமக்கு ஆயிருது. ஆமா, இதை கம்பேர் பண்ணி பண்ணச்சுல நமக்கு தேவையான எல்லா இதுமே இதுல இருக்கிறதுனால இந்த ஃபீடு வந்து எங்களுக்கு அவ்வளவு செலவே கொண்டு போல. இதுல இருக்க பிளஸ்ஸே அதான். அதான் சார் 2 இயர்ஸா நான் வேற ஃபீடே போலங்கல்ல, இந்த ஒரு ஃபீடு மட்டும் தான் யூஸ் பண்ணிட்டே இருக்கேன். ஒரு நாளைக்கு ஒரு குட்டிக்கு ஒரு 20 கிலோ குட்டிக்கு 700 கிராம் போதுமானது. ஒரு 20 குட்டிக்கு ஒரு 1.5 கிலோ, அதாவது சார் பெர் கேஜிக்கு தான் 700 கிராம், 70 கிராம் சாரி, ஒரு கிலோவுக்கு தான் 70 கிராம். இப்போ 10 கிலோ 15 கிலோ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆமா, ஒரு 1 கிலோ 1.50 கணக்கு வரும். 1 கிலோ 50 கிராம் இந்த கணக்கு வரும். 20 கிலோ போடுறதுனா 1.5 கிலோ கணக்கு வரும். அதை 3ஆ பிரிச்சு வைக்க. சார், நீங்க போடுற தீவனத்துக்கும் நீங்க போடுற தீவன அளவுக்கும் மூடையோட நீங்க தட்டுறதுக்கும் பார்த்தா இந்த ஆடு வளர்த்து அப்படி என்ன சார் லாபம் கிடைக்கும்? இது எவ்வளவு வெயிட் கெயின் ஆகி எவ்வளவு கிடைச்சிட போகுது? அதாவது சார் ஒரு சின்ன கதை சொல்லுங்க கேளுங்களேன். இதே மாதிரிதான் நிறைய பேர் நம்மகிட்ட கேள்வி கேட்டாங்க. சின்ன சிம்பிளான கணக்கு ஒன்று சொல்லுங்க கேளுங்க. அதாவது 15 கிலோ குட்டி சரிதானா, 15 கிலோ குட்டிக்கு வந்து ஆவரேஜ் கணக்கு பண்ணா ஒரு நாளைக்கு 1 கிலோ இந்த ஃபீடு வைப்பேன். ஒரு நாளைக்கு 1 கிலோ ஃபீடு வைப்பேன்.
என்னோட கணக்குக்கு ஒரு நாளைக்கு 1 கிலோ அந்த ஃபீடு வைக்கணும் 15 கிலோ குட்டிக்கு. தொடர்ந்து 7 நாள் வச்சு 8ஆவது நாள் பார்த்தீங்கன்னா என்னோட குட்டி வந்து 1 கிலோ வெயிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கும். சரிதானா? 1 கிலோ வெயிட் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா 70 கிராம், அதாவது 1 கிலோ வைக்கிற ஃபீடை 1.70 வைப்பேன். சரிதானா சார்? 1.70 வைப்பேன். இது 3 நேரமாக பகிர்ந்து வைப்பேன். அப்போ மாதம் 30 நாள். சரிதானா? மாதம் 30 நாளுக்கு பண்ணனா 30 கிலோ ஆச்சு. டெய்லி 1 கிலோ. அப்புறம் வாரம் 70 கிராம் ஏற்ற பார்த்தீங்களா, அது ஒரு 2 கிலோ கணக்கு வச்சுக்கோங்க. ஒரு 2,500 கிலோ கணக்கு வச்சுக்கோங்களேன். 2,500 கிலோ கணக்காச்சு. சரிதானா? மொத்தம் வந்து 32,4 கிலோ தான் ஒரு மாசத்தோட ஃபீடு நான் கொடுக்க போறேன் என் குட்டிக்கு. 32,4 கிலோ ஃபீடு வைக்கோம்னா 1 கிலோவோட ரேட் வந்து 24 ரூபா. 32 கிலோக்கு என்னாச்சு? 768 ரூபா வருது. சரிதானா? 32 கிலோக்கு 768 ரூபா வருது. அப்போ என்னோட குட்டி வாரம் 1 கிலோ ஏறுதுன்னு வச்சுக்கோங்களேன். நான் சொல்றது ஓவராலா நான் 30 நாளா நான் வெயிட் எடுத்து பார்க்கச்சுல 15 கிலோ இருக்கு எங்கிட்ட குட்டி. ஆவரேஜா இறை சாப்பிடும் பார்த்தீங்களா, அது 5 கிலோ இருக்கும். நல்ல இறை சாப்பிடும் பார்த்தீங்களா, சில குட்டிக்கெல்லாம் தடகாத்தமா இருக்கும், நல்ல இறை சாப்பிடும். அது 7 கிலோ வெயிட் கெயின் ஆயிருக்கும். நம்ம அது கிலோ கூட போவேன்னா அந்த 5 கிலோ வெயிட் கெயின் நான் தான் கணக்கே பண்ணுவேன். ஆவரேஜ் என்னோட குட்டி 5 கிலோ ஏறுது. சரிதானா? 5 கிலோ இன்னைக்கு உள்ள மார்க்கெட் ரேட் பார்த்தீங்கன்னா 420 ரூபா 430 ரூபா இருக்கு. அவ்வளோலாம் போக வேண்டாங்க, வெறும் 400 ரூபாயே வைக்குமே. ஏன்னா 4 கிலோ 5 கிலோ இருக்கு. என்னாச்சு கணக்கு பண்ணிக்கோங்க. ஏன்னா 5 நாளா 20, 5 நாளா 20, என்ன 5 கிலோ நான் கணக்கு சொல்லுதேன். 7 கிலோ வரை ஏறும் என் குட்டி. ஆனால் வைக்கிறத நான் 5 கிலோ தான் கணக்கு வைக்கேன். 2000 ரூபா எனக்கு ஒரு குட்டியோட மாசம் ப்ராஃபிட்டு 2000 ரூபா. இறை சொல்ல ஒன்று சொன்ன பார்த்தீங்களா, 32 கிலோக்கு 768 ரூபா. 768 ரூபா என்னோட இறை செலவு. ஒரு மாசத்தோட செலவே 768 ரூபா தான் ஆகும் ஒரு குட்டிக்கு. என்ன 2000 ரூபாய் 768 ரூபா நீங்க கழிச்சாலும் என்னாச்சு, ரவுண்டா போட்டோம் 750 ரூபான்னு வச்சுக்கிறோமே, 1250 ரூபா ஒரு குட்டியோட எனக்கு மாசோட ப்ராஃபிட். இதுக்கு நான் அது ஃபுல்லா கூட இருக்குன்னு கிடையாது, நான் மேய்க்க போவதுலாம் கிடையாது. அதோட கெட்டுத்தர சுத்தமா வச்சிருப்பேன். காலைல ஒரு டைம் தூப்பேன், ஈவினிங் ஒரு டைம் தூப்பேன். அதுக்கு நம்ம ஆள் போட்டிருக்கோம், இவ்வளவு பெரிய ஃபார்ம் போட்டிருக்கனால. ஃபுல் டைம் எப்பவும் குடிக்க வெறும் பச்சை தண்ணி, இவ்வளவுதான். அதிகபட்சம் எனக்கு வேற எந்த ஒரு செலவுமே கிடையாது. மாசம் எனக்கு ஒரு குட்டியில இருந்து 1500 ரூபா ஆவரேஜ் சொல்லுதேன். என்னோட கணக்குக்கு நாங்கள் 2000 ரூபா எடுப்போம் என்னோட இந்த ஃபீடுக்கு மட்டும். ஏன்னா இதுவரை வேற எல்லா ஃபீடுக்கும் எனக்கு இந்த மாதிரி நான் growth எடுத்ததும் கிடையாது, இந்த மாதிரி நான் கொடுத்ததும் கிடையாது. இந்த ரேட்டுக்கு இன்னைக்கு மார்க்கெட்ல எந்த ஒரு ஃபீடும் கிடையாது. சொல்ல போனா 15 இயர்ஸ் எங்களுக்கு அனுபவம் இருக்கு. இந்த ஒரு மக்களும் இதை தெரிஞ்சு புரிஞ்சுக்கிட்டும், இந்த மாதிரி ஃபீடு கொடுக்கட்டும், இவ்வளவு நாலேஜ் வரட்டும் தான் இவ்வளவு டீட்டெயிலா சொல்லுது. அது நீங்க கேட்கவே சொல்லுதேன் சார். இந்த பண்ணை தொழில், ஆடு வளர்ப்பு தொழில்ல இந்தந்த விஷயத்தெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? கடன் வாங்காதீங்க. ஃபர்ஸ்ட் அதான். எந்த கடன் வாங்கி தொழில் பண்ணாதீங்க. கடன் வாங்கி தொழில் பண்ணாதீங்க. ஆமா, அது போக நம்மளோட பர்சனல் யூஸுக்கு எமர்ஜென்சிக்கு வாங்கிக்கலாமே தவிர நம்மளோட ஆடம்பரத்துக்கு கடன் வாங்கக்கூடாது. கடன் வாங்காதீங்க யாருமே. அது போக அடுத்தது நீங்க தொழிலுக்குள்ள வர போறீங்கன்னா சில காலகட்டங்கள்லாம் இருக்கு. ஆமா, மழை சீசனு, வெண்டர் இதெல்லாம் கணக்கு பண்ணி தான் குட்டிகள் எடுக்கணும். வெயில் காலங்கள்ல தான் குட்டிகள் எடுக்கணும். பனிக்காலங்கள்ல எடுக்கக்கூடாது, மழையின காலங்களையும் குட்டிகள் எடுக்கக்கூடாது. ஆமா, கொஞ்சம் கோடை காலத்துல கூட குட்டி எடுத்தா கூட நம்ம குட்டியை காப்பாத்திடலாம். ஏன்னா குட்டிக்கு தேவையானது ஒரு பொண்ணுக்கு ஒரு தொழு அமைக்க போறோம்னா மெயினா தண்ணி வசதி மெயினா வேணும். கெட்டுத்தர வந்து நீங்க பரனெல்லாம் போடணும் அவசியம் கிடையாது. ஆமா, கெட்டுத்தர நீங்க மண்ணிலையும் போடலாம், எதுலனாலும் போடலாம். மண்ணில் போட்டா மிக சிறப்பு. குட்டிக்கு வேற எந்த ஒரு இன்ஃபெக்ஷனும் வராது. மொத்தத்துல செலவு பண்ணக்கூடாது. மொத்தத்துல செலவே பண்ணக்கூடாது. செட்டுக்கு நான் அவ்வளவு பெரிய போட்டேன், நான் இது போட்டேன், பரன் போட்டேன், அப்படிதானே கேக்குறாங்க. எத்தனைக்கு எத்தனை பரன் போடணும்? அதான் சார். இப்போ ஆக்சுவலா என்னன்னா ஹைடெக்கா மாட்டு சார். மக்கள் என்னன்னா பார்த்தேன், ஏ அப்பா இவன் பண்ணைக்கு இவ்வளவு செலவு பண்ணியிருக்கானா அப்படிமா. நம்ம பண்ண போடுற நம்ம பரன் போட செலவுக்கு என்ன நம்ம 10 வருஷம் அந்த காசை வச்சு தொழில் சிறப்பா பண்ணிட்டு போயிடலாம். மாசம் 2 லட்ச ரூபா ப்ராஃபிட் எடுத்துட்டு போயிடலாம் சார் அந்த காசுக்கு. ஆமா, ஏன்னா நம்ம சொல்ற கான்செப்டே 90 நாள் தான் வளர்ப்பே. 3 மாசத்துல குட்டியை சேல் பண்ண போறோம். 90 நாள் தான் வளர்ப்பு. 90 நாள் தான் வளர்ப்பே. 90 நாள் வளர்ப்பு, 90 நாள் வருமானம் முடிஞ்சு போச்சு. இதை பாட்டா பிரிச்சோம் சார். இந்த மாசம் இந்த நாள், அடுத்த லாட்டுன்னு பாட்டா பிரிச்சோம்னா மந்த்லி நல்ல இன்கம் வரும். நம்ம 2 வேலைக்காரங்களுக்கு சம்பளம் கொடுக்கலாம். ஆமா, என்னைக்குமே வேலைக்காரங்களை போட்டு சம்பளம் கொடுங்க. ஏன்னா அதை நினைங்க, நம்மளே எல்லாம் செய்யணும்னு நினைக்காதீங்க. ஏன்னா அவங்களும் நம்மள மாதிரி குடும்பங்கள் உள்ளதுதான். அந்த வருமானங்கள் அவங்க குடும்பத்தை நிற செலுத்தும். அந்த மாதிரி செயல்பட்டு பண்ணுங்க. ரொம்ப ஹைடெக்கா கொண்டு வரேன், எனக்கு ஆளே தேவையில்ல, மேன் பவரே இல்லாம ஒரு சுவிட்சில் நான் ஆட்டுக்கு தன்னால தண்ணி போயிரும், தன்னால இற போயிரும்னு இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணாதீங்க. அது நம்ம கல்ச்சர்ல வந்து ஃபாரினுக்கு ஓகே. எனக்கு அங்க இந்த மாதிரி வேலை செய்யறதுக்கு ஆள் கிடையாது. நம்ம ஊர்ல இருந்து அங்கே போய் வேலை செய்யறாங்க. நம்ம ஊர்ல இந்த வேலை செய்யறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. என்ன அதனால அவங்களோட வாழ்வாதாரம் இதனால பாதிக்கு. என்ன அதனால மேக்சிமம் தொழிலாளிக்கு வேலை கொடுங்க.
நல்ல வேலை கொடுத்து அவங்களுக்கு நல்ல ஊதியம் கொடுத்து கையில் வச்சுக்கோங்க. குட்டிகள் நல்ல மாதிரி பார்ப்பாங்க. என்ன ஒரு டெக்னாலஜி வளர்ந்தாலும் உயிரான பொருட்கள் ஒரு உயிரால தான் பார்க்க முடியுமே தவிர எந்த ஒரு டெக்னாலஜியாலையும் பார்க்க முடியாது. சார், இப்போ அந்த பண்ணையை பற்றியும் நீங்கள் கொடுக்குற தீவனத்தை பற்றியும் இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு நிறைய சந்தேகங்கள் வரும். இந்த தீவனங்கள் எங்கே கிடைக்கும் அப்படிங்கிற டீட்டெயிலும் அவங்களுக்கு தேவைப்படும். அவங்களுக்குலாம் இந்த மாதிரி உங்கள் பண்ணையை பற்றியும் இந்த தீவனத்தை பற்றியும் டீட்டெயில் கேட்டால் சொல்லலாமா? கண்டிப்பான முறையில் சொல்லுவேன். ஏன்னா நம்ம ஸ்டார்டிங் டைமில் வந்து நமக்கு இதே மாதிரி கைட் பண்ணதுக்கெலாம் ஆள் கிடையாது. சொல்லப்போனால் நம்ம யாரெல்லாம் நம்பி போனோமோ அவங்கெல்லாம் பெருசாக நமக்கு ஒன்றும் ஹெல்ப் பண்ணலை. ஏன்னா அவங்களுக்கு நாலேஜ் இருந்தால் ஹெல்ப் பண்ணுவாங்க. பெருசாக ஒன்றும் நாலேஜ் இல்லை. அதனால் கண்டிப்பான முறையில் நம்ம நம்பர் நீங்கள் இதில் போட்டு நம்மகிட்ட யார் எத்தனை பேர் என்கொயரி பண்ணாலும் சரி, இல்லை வாட்ஸ்அப் பண்ணாலும் சரி, நம்ம அதை ரீப்ளை பண்ண தான் செய்வோம் சார். ரீப்ளை பண்ணி நம்ம கைட் பண்ண தான் செய்வோம். நம்ம 4 பேருக்கு சொல்லுவோம். ஆனால் நம்மள மாதிரி எல்லாரும் வளரணும். சப்போஸ் இந்த தீவனத்தை வாங்கி கேட்டாலும் கொடுக்கலாமா? தாராளமாக கொடுக்கலாம் சார், தாராளமாக கொடுக்கும். இப்போ என்ன கம்பெனி பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 20 டன் அந்த மாதிரி எடுக்க சொல்லுவாங்க. இப்போ ஒரு 50 குட்டி 100 குட்டி போடுவாங்க, எடுக்க முடியாது. 20 டன் எடுத்தால் அதனால காலி பண்ண முடியாது. இப்போ மேக்ஸிமம் நம்மளெல்லாம் எப்போதுமே ஸ்டாக் இருக்கும் கையில், நமக்கு ஓன் யூஸ் வாங்கி வைப்போம். இதில் நம்ம எடுத்துக்கலாம். நம்ம எத்தனை மூடையில இருந்து கொடுப்பீங்க? ஒரு மூடை கேட்டாலும் கொடுப்போம் சார். கொரியர் பண்ணி விட்டுறலாம். அதெல்லாம் பண்ணி விட்டுறலாம் சார். அதுவும் பிஸ்னஸாக நம்ம பண்ணலை. பட் நம்ம பட்டதே எல்லாமே ஆகட்டும் அப்படின்னு இதை நம்பி நம்ம ஒரு 4-5 ஸ்டாஃப் வச்சுருப்போம். அவங்களுக்கு அதில் ஏதாவது சம்பளம் கிடச்சிரும். அது ஒன்று தான். நம்ம லாப நோக்கத்துக்காண்டிலாம் அதை பண்ணவே இல்லை. ஏன்னா இந்த விஷயத்தில் நம்ம லாப நோக்கத்துக்காண்டி எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம குட்டி வியாபாரம் பார்க்கறது லாப நோக்கத்தில் பண்ணலாம் தவிர நம்ம ஃபீடு கொடுக்கல வந்து லாப நோக்கத்தில் பண்ண முடியாது. அதுவும் ஒரு வாயிலா ஜீவன். அதுக்கு ஒரு நல்ல ஃபீடு போய் சேர்ந்த மாதிரி இருக்கும். மக்கள் நம்மகிட்ட ஏதாவது ப்ராடக்ட் எடுத்தாலும் சரி, எது பண்ணாலும் சரி, நம்மளை நம்பி ஒரு 10-15 ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க. ஆமாம், நம்மளுக்கு ஏதாவது ஊதியம் கிடைச்சிடும். எனக்கு ஒரு சம்பளம் கிடைக்கும், வேலை பார்க்க ஒரு சம்பளம் கிடைக்கும், எல்லாத்துக்கும் ஒரு ஊதியம் கிடைக்கும். அவ்வளோதான். இந்த காசை வச்சு நம்ம ஒரு பெரிய பில்டிங்கோ இன்னொரு ஃபார்மை வச்சாக்கணும்லாம் அந்த எண்ணங்கள் கிடையாது. இறைவன் எல்லாமே சிறப்பாக கொடுத்துருக்கான். இதில் உள்ள க்ரோத், நல்ல க்ரோத் வருது. இதில் உள்ள வருமானங்கள் போதுமானது. ஆமாம், அந்த மூடைகள் யாரும் கேட்டாலும் கூட நம்ம எங்கனாலும் சப்ளை பண்ணிக்கலாம் சார். டெலிவரி கொடுத்து நம்பர் சொல்லிடுங்க சார். என்னோட நம்பர் பார்த்தீங்கன்னா 979 00 808. ஆமாம், என்னோட பேர் ராஜா. திருநெல்வேலி பேட்டை நான் இருக்கிறது. நம்ம ஃபார்ம் இருக்கிறது திருப்பணி கரசல்குளம், துளுக்கூர் குளம் சொல்லி ஒரு வில்லேஜில் இருக்குது, திருநெல்வேலி மாவட்டம், ஏகே கார்டனு. நன்றி சார். இவ்வளவு நேரம் உங்களோட அனுபவங்களை ரொம்ப தெளிவா பகிர்ந்து. நன்றி சார். எந்த விதமான எல்லாம் உங்களோட அண்ணனோட தயவுனாலதான். அண்ணனோட ரொம்ப நம்மளை பிரியப்பட்டு வாங்க, கண்டிப்பா வரணும், நீங்க வீடியோ போடணும், 1 வருஷமா இருக்கீங்க, நீங்க கண்டிப்பா போறணும் ஒரு காரணத்துக்காண்டி தான். அண்ணனுக்கு ரொம்ப நன்றி. என்னண்ணே, ரைட்ண்ணே, ரொம்ப நன்றிண்ணே.